குளிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க. மாந்தின்னு சொல்லுவாங்க அத. மாந்தியுடைய அ சகோதரி, அதாவது சனியுடைய புதல்வன், அதேபோல அவங்க சகோதரி அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். குளிகைன்னா நல்லதுங்க. எதெல்லாம் நீங்க நல்லது செய்யணும்னு நெனைக்கிறீங்களோ, தொடர்ச்சியா செய்யணும்னு நெனைக்கிறீங்களோ, அத இந்த குளிகை நேரத்தில செய்யலாம். நம்ம வந்து புது ஆடை அணிகலன்கள் வாங்கலாம். இந்த மாரி வாகனங்கள்லாம் வாங்கலாம். ஒரு சேவிங்ஸ்ன்னு ஒரு விஷயத்த நமக்கு ஒரு சேமிப்பு திட்டத்த நம்ம ஒரு செய்யறோம். அதுல பணம் போட வைக்கிறோம். இதுபோல ஒரு உண்டியல் சேர்த்து ஒரு புதுசா கூட அந்த இடத்துல நீங்க உண்டியல்ல பணம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ரெகுலரா உங்களுக்கு நல்ல ஒரு கணிசமான தொகை வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி பிற்காலத்துல யூஸ் ஆகும். அதுபோல இருக்கும். செய்யக்கூடாதது எதெல்லாம் அவாய்ட் பண்ணணுமோ, முக்கியமா என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்தவர்கள் வீட்டுக்கு போகிறது. இறந்தவர்கள போய் நல்லடக்கம் செய்யறது. அல்லது அவங்களோட அந்திம காரியங்கள் பண்றது. அது எல்லாத்தையும் குளிகையில செய்ய மாட்டாங்க. நாள்பட்ட வியாதி. அவசரத்துக்கு, எமர்ஜென்சிக்கு நம்ம டாக்டர் கிட்ட போகுறோங்கிறது வேற. அது இல்லாம நம்மளாவே ஒரு நாள் வந்து தேர்ந்தெடுத்து போவோம்ல, அது வந்து இந்த குளிகையில அவாய்ட் பண்ணணும். கடன் பெறக்கூடாது. ஏன்னா திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது இல்லையா? கடன் கொடுக்கலாம். கடன் திருப்பி கொடுக்கலாம், செலுத்தலாம். இந்த திருப்பி செலுத்த வேண்டிய ஒரு பகுதியில குளிகை நேரத்தில குடுத்துட்டா, முக் வே ரொம்ப வேகமாக அதனுடைய கடன் அடைபடக்கூடிய தன்மை உண்டு.